ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் சோல் சூர்யா. வீடியோ இவ்வளோ நாளாக வராத காரணம், ஒரு நோட்டு புக்கே எழுதலாம், பேஜே பத்தாது. இந்த கடந்த வந்த ஒரு வாரமா வீடியோ வராத காரணம் அதான். ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி இஷ்யூ. இன்னும் அதுலேருந்து கடந்து வர முடியாத நிலைமையில தான் மனசை திடப்படுத்தி நம்ம கடந்து போகணும் சொல்லிட்டு நான் வந்து உங்ககிட்ட இப்படி பேசிட்டு இருக்கேன். என்னென்னவோ கனவு கண்டிருந்தேன். நம்ம சேலஞ்சு வின் பண்ணுவோம். எனக்குன்னு யாரும் சப்போர்ட்லாம் பண்ண கிடையாது கூட நின்னு. நானே முயற்சி செஞ்சேன். என்ன ஃபேமிலி இஷ்யூ வந்ததுனால, அது மிகப்பெரிய ஃபேமிலி இஷ்யூ வந்ததுனால, அது வெளிய சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய இஷ்யூவா இருக்கு. அத நான் வெளிய சொல்ல விரும்பல. அதோட சேர்த்து நான் நடந்த விஷயங்கள்லாம் ஆரம்ப கட்ட நிலையிலிருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன நடந்ததுங்கிறத ஒரு டாக்குமெண்ட் மாரி ஒரு வீடியோ பண்ணி, என்னோட YouTubeல ஷெட்யூல் தான் பண்ணி வைக்க போறேன். ஒருவேள நான் இல்லாம போனாலோ, ஐ மீன் இப்போ நான் 1 வருஷத்துக்கு ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா, அந்த 1 வருஷம் வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருந்தா, அந்த ஷெட்யூல் பண்ண டேட் வர்றதுக்கு முன்னாடி அதோட டைமிங்க மாத்தி மறுபடியும் இன்னொரு 1 வருஷமோ, 6 மாசமோ தள்ளி வச்சுருவேன். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒ நான் இல்லாம போனா, அந்த ஷெட்யூல் பண்ண வீடியோ ரிலீஸ் ஆயிடும். நான் இருந்தேன்னா, அந்த ஷெட்யூல் பண்ண வீடியோ எக்ஸ்டெண்ட் பண்ணி போவேன். இன்னொரு வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். அப்படிப்பட்ட நிலைமையில நான் இருக்கேன். இவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ற அளவுக்கு என்ன உனக்கு ஆச்சு? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத நான் வெளிய சொல்லிக்க விரும்பல. என்னோட மரணம் வேணா சொல்லட்டும். அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கேன். ஸோ நான் உங்களுக்காக நான் சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். என்னோட சேலஞ்ச தொடர முடியாம போனதுக்கு காரணம், இவ்வளோ தூரம் இவ்வளோ விஷயங்கள் நடந்தது தான். அத முழுமையா என்னால சொல்ல முடியாம போனாலும், உங்களால அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியும்னு நான் கண்டிப்பா நம்புறேன். ஸோ, நான் இதுக்கப்புறம் சென்னையில இல்ல. இங்க நம்ப ஊர் வந்தாச்சு. சேலம் வந்தாச்சு. சேலத்துல எங்கன்னு சொன்னீங்கன்னா, இங்க ஒரு ராசிபுரம், சேலம் பக்கத்துல ராசிபுரம் சொல்லி ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல தான் நாங்க இருக்கேன். இதுக்கப்புறம் நான் என் வாழ்க்கையில முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போறேன். ஆனா, இங்கிருந்து என்னால சென்னைக்கு மறுபடியும் போயி, சேலஞ்ச் பண்ணி, தொடர்ச்சியா வேலை செய்ய முடியவே முடியாது. நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இங்கிருந்து நான் போய் சென்னையில ஒரு 4 டேஸ், 5 டேஸ் தொடர்ந்து வேலை செய்ய போறேன். எந்த ஒரு ரூம் அரேஞ்ச்மென்ட் எதுவுமே இல்லாம, ஒரு தனி மனுஷனா போயிட்டு, இங்கிருந்து சென்னைக்கு போயி 4 ட்ரெஸ் எடுத்துட்டு போறேன்னா, அந்த 4 ட்ரெஸ் 4 நாளைக்கு அங்கேயே எப்படி இருக்கணும் முடியுமோ, அப்படி வெளியே தான் இருக்க போறேன். தனக்குன்னு ஒரு ரூம் இருக்காது. சாப்பாடு இருக்காது. எல்லாமே நான் கடையில தான் சாப்பிட்டு போறேன். என்ன ஃப்ரெஷ் அப் ஆகுறதுக்கும் நானு கடையில தான் போய் ஃப்ரெஷ் அப் ஆக போறேன். எல்லாமே இங்கிருந்து நான் அங்க சென்னையில போய் தொடர்ச்சியா ஒரு 4 நாள், 5 நாள் வேலை செஞ்சுட்டு, மீண்டும் நான் மறுபடியும் எங்க வீட்டுக்கே வந்துடுவேன். வந்துட்டு மறுபடியும் 1 நாள் கழிச்சோ, 3 நாள் கழிச்சோ, ரிட்டர்ன் மறுபடியும் நான் சென்னைக்கு போய், இந்த மாரி ஒர்க் பண்ணலான்னு இப்ப நான் திங்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ என்னோட யூடியூப் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, என்னோட நிலைமை சரியில்ல. நான் முயற்சி செஞ்சேன். முழுமையா எஃபோர்ட் போட்டேன். நான் உண்மையா தான் இருந்தேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. என்ன நம்புறவங்களுக்கு நான் உண்மையா இருப்பேன். யாரையும் ஏமாத்தி சாப்பிடணும்னு நினைக்க மாட்டேன். ரூ. 1 காசு ஏமாத்தி வாழணும்னு ஆசைப்பட மாட்டேன். யாரோட உதவியிலும் நான் வாழணும்னு நினைக்கவும் மாட்டேன். என் ஃபேமிலிய பத்தி உங்களுக்கு கண்டிப்பா இன்ட்ரோடியூஸ் பண்றேன். என் ஃபேமிலி நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஸோ கதறி கதறி அழுது அழுது இப்பதான் ஒரு நிலைமைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா என் நிலைமை புரியும்னு நினைக்கிறேன். பிரச்சனைனா 1 நாள் 2 நாள்ல பிரச்சனை முடிச்சுட்டு நான் அடுத்த வீடியோ பார்த்து போட்டு பார்த்துட்டு இருந்திருக்கலாம். 1 வாரத்துக்கு மேல ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நான் லாஸ்டா வீடியோ அப்லோட் பண்ணி. வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. ஆனா இந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வருமான்னு தெரியாது. நான் கண்டிப்பா
என்னோட பயணத்தை தொடர தான் போகிறேன். ஸோ உங்களோட அன்பு, ஆதரவு, சப்போர்ட் எல்லாமே நம்ம சேனலுக்கு கொடுங்க. அதுவே எனக்கு போதும். அதை விட எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கிடையாது. எனக்கு உறவுகள் சொல்லி நீங்களும், என்னை சுற்றி இருக்கிற என் அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி, உங்களோட ஆதரவு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களில் ஒருவனாக தான் நான் இப்பொழுதும் இருக்கிறேன். அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஒரு கஷ்டப்படுற குடும்பத்தோட பையன்தான் நான். வெளியே தான் நான் சிரிக்க முடியும். எல்லா பையனுங்களுக்கு வர கஷ்டம் அதுதானே. எப்பட்றா இவன் இப்படி சிரிக்கிறான்? எப்படி இவன் இப்படி சிரிக்கிறான்? சந்தோஷமா இருக்கான். அவன் வேற லெவல். அவன் இவனை மாதிரிதான் இருக்கணும். அப்பதான் தெரியும் அவனுக்கு. அவன் வீட்டுக்குள்ள போனாதான் தெரியும் அவன் மனசு எந்த அளவுக்கு வெந்து போய் கிடக்குது, எப்படி இருக்கிறான்னு அப்பதான் தெரியும். அதுவும் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாத ஒரு பையனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவன் வீட்டுக்குள்ள இது போனா தெரியும். அவனோட மனசு அப்படியே ரத்த கண்ணீர் விட்டுருவான். உயிரோட இருக்கிறாங்கிறது ஒரு பொம்மை மாதிரி, அவ்வளவுதான். அவனால முடியும்னு சொல்லி ஒரு முயற்சி செஞ்சுட்டு இருப்பான். ஒரு ஓரமா 1000 வழிகளோட அவன் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். அது வந்து வார்த்தைகளால அளக்கவே முடியாது. ஒன்லி ஃபீலிங்ஸோட மேட்ச் பண்ண முடியும். ஒருத்தரோட ஃபீலிங்ஸ் ஒருத்தவங்க அப்படியே ஃபீல் பண்ண முடிஞ்சா அதோட ஃபீலிங் புரியுமே தவிர வார்த்தைகளால் அளந்து சொல்ல முடியாத வழிகளும் இல்லை. ஸோ ரொம்ப நாள் வீடியோ பண்ணாம எதனால வீடியோ பண்ணலங்கிறத ஒரு குடும்பத்தை தாங்குற ஒரு பையனா நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அதனால தான் வீடியோ அப்லோட் பண்ணல. ஒரு ஃபேமிலி இஷ்யூ அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ கடந்து தானே போய் ஆகணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் தாங்க எனக்கு எல்லாமே. எங்கள் அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி, அவங்க ஹஸ்பண்ட், அவங்களோட ஒய்ஃப், தம்பியோட ஒய்ஃப், இவங்க தவிர எனக்கு சொந்தம் சொல்லிட்டு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. உங்களோட ஆதரவு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். என்னடா சும்மா கீழே குனிஞ்சுக்கிறான்னு பார்க்காதீங்க. அந்த வழியில டைரக்டா கூட பார்த்து பேச முடியலைங்க. அந்த என்ன சொல்றது, இந்த பெயினை காமிச்சிக்காம கீழே பார்த்து சிரிச்சு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நான் ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளார ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி வீடியோ கட் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு அடுத்ததாக என்னோடய ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். எங்கள் அப்பா பற்றி எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ வந்து இப்போ நான் எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணிவிடுவேன் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது. ஸோ உங்களோட ஒவ்வொருத்தரோட சப்ஸ்கிரைப் தான் என்னோடய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நான் ரொம்பவே நம்புகிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். டாட்டா, பை பை காய்ஸ்.